நாம் தமிழர் கட்சி நடத்திய போராட்டத்தின் போது அந்த கட்சியின் தொண்டர் ஒருவர் தீக்குளித்தார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த இளைஞர் உயிரிழந்தார். தற்போது மருத்துவமனைக்கு வந்த சீமான் மறைந்த தொண்டர் விக்னேஷுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று மிகுந்த கட்டுப்பாட்டோடும் ஒழுங்கோடும் என் கட்சி செதுக்கி வளர்க்கிறனோ அதை மீறி விரும்பத்தகாத அந்த நிகழ்வு நடந்துட்டது. என் அன்பு தம்பிகளுக்கு இதன் மூலம் நான் சொல்லுவேன், நாம புதிதாக உயிரை கொடுக்கல. நமது மொழி தாய்மொழி செத்து விடுமோ என்று 800க்கும் மேற்பட்ட ஈக மறவர்கள் இன்னும் உயிரை கொடுத்துருக்காங்க. இங்கே ஈழத்தில் நம்ம தாயக விடுதலைக்கு பல லட்சக்கணக்கான நமது மக்களின் உயிரை நாம பலியாக கொடுத்துருக்கோம். நீ கொடுக்கறதுக்கு உயிர் இல்லைங்கிற அளவுக்கு உயிரை கொடுத்துருக்கோம், அவ்வளவு இழந்திருக்கோம். அதனால யாரும் இங்க உயிர் தர வேண்டியது இல்லை. தமிழர் என்கிற உணர்வை கொடுத்து ஒன்றாக நின்றாலே போதும். நீங்க செய்யற இந்த செயலை நான் உண்மையிலேயே நான் வரவேற்கல. அது என்னை பெருமைப்படுத்தாது, என்னை மிகுந்த காயப்படுத்தும். அது ஒருபோதும் அந்த மாதிரியானது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாது, மிகுந்த பின்னடைவை தரும். அப்படி செய்யக்கூடாது. இது யாரு என்ன எதுவும் தெரியாத ஒரு தம்பி உணர்வயப்பட்ட நிலையில் அது போன்ற ஒரு செயலில் இறங்கிட்டாரு. அதை நாங்கள் அறவே விரும்பலை. அந்த மாதிரி செயலை நாங்கள் எப்போவுமே ஊக்கப்படுத்துறது இல்லை. ஆனால் இது கடைசியாக இருக்கணும். இது போன்ற நிகழ்வு கடைசியாக இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கு. ஒரு தமிழ் இளைஞனை அடிக்கும் போது எனக்கு வராத கோபமா, எனக்கு வராத ஆத்திரமா? அப்படி ஒவ்வொருவரும் தெருவிறங்கி ஆத்திரப்பட்டு இறங்கினால் இந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறும். அதல்ல, ஒவ்வொரு தமிழரும் பாதுகாப்பாக நல்லா வாழணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த அரசியல் பேரியக்கத்தை கட்டி எழுப்புறோம். அதுக்கு இடையூறா இது போன்ற சம்பவங்கள் இருக்கும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு முழுக்க உணர்வு வயப்படும் போது அறிவு வேலை செய்யாது. இங்கே நம்ம அதை கவனிக்கணும். இப்ப நம்ம எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திச்சு உணர்வுபூர்வமாக செயலாக்குகிற ஒரு ஜனநாயக பிள்ளைகள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். நடந்தது மிகுந்த விரும்பத்தகாத ஒரு வருத்தத்துக்குரிய மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இத்தனை பேர் நம்ம நிற்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தம்பி அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டான். எங்கிருந்து வந்தான், எங்க உடல்ல எரிதிரவத்தை கொட்டுனான்னே தெரியல. இப்போ அதை மிகுந்த மனவேதனையோடு நான் அதை பதிவு செய்கிறேன். இனிமேல் அது போன்ற நிகழ்வுகள் செய்யணும்னு நீங்கள் கனவுல கூட நினைக்கக்கூடாது. இது வெற்றி அடையலை, கடந்த காலங்களில் வெற்றி அடையலை, அவ்வப்போது எழுந்து அணைக்கப்படுது. அப்போ இந்த உயிர் கொடுத்து போராட வேண்டிய தேவையே இல்லை, உணர்வை கொடுத்து ஒன்றா நின்று போராட வேண்டிய தேவை தான் இப்போ இருக்குது. அதை என்னுடைய அன்பிற்கினிய தம்பி தங்கைகள், எதிர்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொண்டு இந்த உயிரை கொடுக்குறாரு. இன்றைக்கி என் தம்பி இல்லை, போயிட்டான். ஆனால் அவன் உயிரை கொடுத்தாங்கிறத விட எங்கள் எல்லாருடைய உயிரையும் எடுத்தாங்கிறதான் சரியானது. இப்போ எங்கள் அப்பா அம்மா உடன் பிறந்த சகோதரி நின்று அழுது அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்க சிந்துற கண்ணீருக்கு எவரிடத்துலையும் பதில் இல்லை. இப்போ அதை இப்படி என்னை நிற்க வச்சுட்டு போயிட்டான். இது நான் அதில் என்ன அவன் சாதித்தான்? ஒன்றும் இல்லை. அவன் இருந்திருந்தான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு தலைவனாக போராளியாக வந்திருக்கக்கூடிய ஆற்றல், அறிவு, கல்வி எல்லாமே அவன்கிட்ட இருந்தது. அவன் இப்படி அவசரப்பட்டு அவன் உயிரை இப்படி விட்டுட்டானேங்கிற ஒரு பெரிய வருத்தம், வலி எனக்கு இருக்குது. அப்போ இது தொடரக்கூடாது. ஆனாலும் அவன் எந்த உணர்வுக்காக, எந்த நோக்கத்துக்காக அவன் இந்த உணர்வை உயிரையும் கொடுத்து விதைச்சானோ அந்த நோக்கத்தையும் அந்த உணர்வையும் பெற்றிருக்கிற நாங்கள் தொடர்ச்சியாக காவிரி நீரை மீட்கிற உரிமைக்காகவும், மீத்தேன் எரிகாற்றுக்கு எதிராகவும், இந்தி திணிப்புக்கு எதிராகவும், அந்த மண்ணிலே இருக்கிற சாராய தொழிற்சாலைக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி அவனுடைய கனவை, அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம். தமிழர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி அனைத்தும் நிறைவேறுவதற்கு இனவெறி அப்படிங்கிறது அவசியம். இனவெறி கிடையாது, இனவெறி. நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இன உணர்வு அவசியமானது இல்லை. இன உணர்வு இன பெருமை கொள்ளாம இன உணர்வு கொள்ள முடியாது. இன உணர்வு இல்லாம எப்படி ஒன்றிணைந்து போராட முடியும்? ஒரு இன்ச்சு தவறுனா கூட இனவெறியா மாறி. எங்க இருக்குது இனவெறி? எங்க இருக்குது இனவெறி? முல்லை பெரியாற்றுல அடிச்சு எங்களை விரட்டின போது, பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை மார்ல தேய்ச்சி ஒரு படத்தை எடுத்து வெளியே அனுப்பும்போது எத்தனை மலையாட்டி தாக்கப்பட்டான்? ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்கு தாக்கப்பட்டான்? அதுக்கு என்ன நடந்தது? சுட்டு கொண்ட அதிகாரி மேல ஒரு தற்காலிக பணி நீக்கம், ஒரு இடைநீக்கம், ஒரு பணியிட மாற்றம் நடந்ததா? என்ன நடந்தது? காவிரியில் இத்தனை பேர் அடிச்சு இது பண்ணவன ஒருத்தனை கைது பண்ணி ஒரு சிறைப்படுத்தின செய்தியை படிச்சீங்களா? அங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது பரம்பிக்குளத்துல போய் என் பொதுப்பணித்துறை அதிகாரியும் பொதுமக்களையும் காவல்துறை, கேரள காவல்துறை அடிச்சு விரட்டிது. அதுக்கு நாங்க அடிச்சோமா? சும்மா தேவையில்லாம பேச்சு கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பொத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன நாயினும் கீழவோ நக்கி பிள்ளை புழுவா நெலியெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல. ஒரு அளவுதான். அது திருப்பி நாங்க செய்யறது இனவெறினா என்ன? இனவெறின்னு எவன் சொல்றானோ அவன் கொடுமையான இனவெறிய. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள்.
இது புரிஞ்சுக்கிறோம். திரும்ப திரும்ப இதே வார்த்தை சொல்றீங்க. இங்க நாங்க இனவெறியை தூண்டுறோம்னு சொல்றேன். நீங்க எவனாவது ஒருத்தன் இந்த காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க அங்க இருக்கிற கட்சிக்கார ஒருத்தன் தொலைக்காட்சி வாரத்துல உட்கார்ந்து நீங்க இனவெறியை தூண்டுறீங்கன்னு பேச முடியுமா? நீங்க கேக்குறீங்க ஒரு அப்பாவி கன்னடனை அடிக்கிறதா உங்க வீரமானு, அதையே அங்க உட்கார்ந்து கேளுங்களேன். இந்த அப்பாவி தமிழர்களை அடிக்கிறதா வீரமான அந்த கன்னடன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவன் அந்த தொலைக்காட்சி வார்த்தை கேட்டுங்க பாப்போம். அப்ப சும்மா தமிழர்கள் எல்லாம் ஒரு இழிச்சவாயன் கேனப்பையன் மாதிரி நக்கல் நையாண்டி இங்க உட்கார்ந்துட்டு உங்களால விவாதிக்க விட்டது தப்பு தானே? இந்தியாவில எத்தனை மொழிவெளி மாநிலம் இருக்கு? ஒரு மாநிலத்துல தொலைக்காட்சி வாதத்துல தமிழன் உரிமைக்காக ஒரு தமிழன் உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இங்க நிலத்துல நான் ஈழத்துல செத்தாலும் சரி கூட உங்களை அணுகுலையா அது வேணும்னு பேசுறவங்களா வெளி மாநிலத்துக்காரன், வேற மொழிக்காரன். இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு என் கருத்துக்கு எதிரான உணர்வுக்கு எல்லாம் பேசிட்டு இறங்கி பத்திரமா போயிட முடியுது. அப்படின்னா நாங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கணும் தெரிஞ்சுட்டு பேசணும். இங்க வந்து உட்கார்ந்து கன்னட உட்கார்ந்துட்டு காவிரில தண்ணி எப்படி தருவான்னு பேசுறது. எனக்காவா தண்ணி கேட்கிறேன்? இங்க வேணாம்ங்கிறவனுக்கு குடிக்க தண்ணிக்கு எங்கடா போவ? குடிக்க தண்ணிக்கு எங்க போவ? உனக்கு சோறு அரிசி பருப்பு வெள்ளைக்காய் வெண்டரிக்காய் எங்க இருந்து வருது? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பறக்கும் போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. மகாராஷ்டிரா பேசிட முடியுமா? இந்த கர்நாடகால ஒரு தமிழன் விவாதத்துக்கு கூப்பிட்டு பேச உட்கார வச்சு பேசப்பட்டிருப்பானா? அங்க பேசிட முடியுமா? இதே பிஜேபி, இதே காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து தேவையில்லாம நீங்க தமிழர்கள் மேல அப்பாவி தமிழர்கள் மேல வன்முறை இது பண்றீங்க. அதான் வீரமான்னு கேட்டுவியா? சும்மா இங்க உட்கார்ந்து இழப்புகள் இந்த மாதிரி விபரீதங்கள் சில சமயம் ஏற்பட்டது. இந்த மாதிரி முடிக்க இது என்னங்க முறுக்கேற்ற பேச்சிருக்கு? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எதை ஒன்றையும் இழக்காதவன் பெரிதொன்றை அடைய முடியாது. நாங்க என்ன புதுசா வயலம் தான். இது எல்லாரும் தீக்குளிச்சு சாங்கன்னு யாரும் சொல்றாங்க? யாரும் வழி நடத்துறாங்களா? தற்கொலை பண்ணிக்கிறீங்க எல்லாரும். அப்படியா? அப்படி கிடையாது. இங்க எந்த தலைவரும் யாரையும் ஒன்று இப்படி செய்யணும்னு சொல்றது கிடையாது. உணர்வு எழுச்சியில முத்துக்குமார தூண்டுறது இதெல்லாம் பேசுறீங்களே. ஜெயலலிதா சிறைப்பட்டதுக்கு 100 பேர் செத்தானே. யாருங்க உணர்வு எழுச்சியில முறுக்கி விட்டது? யாரும் முறுக்கி விட்டது? அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு ஜெயலலிதா போய் ஒளி வாங்கி வச்சு கேட்கல. உங்களுக்காக நீங்க ஆனந்த் சூக்கியா, நீங்க அன்னை தெரேசாவா, அன்னி பெசன்ட் அம்மையாரா? எதுக்கு நீங்க உங்களுக்காக செத்தான்னு ஒருத்தன் கேட்கல? ஊழல் வழக்குல சிறைக்கு போன ஜெயலலிதாவுக்காக 100 தமிழன் செத்துருக்கான். அன்னைக்கு போய் யாரும் கேட்கல. என்ன மூளைச்சலவை செஞ்சு என்ன முறுக்கேத்துற மாதிரி ஜெயலலிதா பேசி தற்கொலை பண்ண வச்சாங்க? மானங்கட்ட தமிழ மொழி இப்படி நின்றுட்டு நீங்க ஒருத்தவங்க என்ற கேள்வி நீங்க கொதிச்சு போயிட்டு இருக்கோம். நாங்க சென்னையில் நாம் தமிழர் கட்சி பேரணியில் தீக்குளித்து உயிரிழந்த விக்னேஷின் உடல் அவரது சொந்த ஊரான மன்னார்குடியில் தகனம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான தமிழ் அமைப்பினர், விவசாயிகள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை காவிரி ஆற்றில் திறந்துவிடக் கோரி சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேரணி நடைபெற்ற போது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த விக்னேஷ் என்கிற இளைஞர் தீக்குளித்தார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட விக்னேஷ் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அதன்பின் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட அவரது உடல் சொந்த ஊரான மன்னார்குடிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். உணர்ச்சி செத்து கிடக்கிற தமிழ்நாட்டில் விவசாய சங்கத்தினர், தமிழ் அமைப்பினை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ விக்னேஷின் உடல் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் தொண்டர்கள் முழக்கமிட்டனர். ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விக்னேஷின் உடல் மூவாநல்லூரில் தகனம் செய்யப்பட்டது. விக்னேஷின் உடலுக்கு அவரது தந்தை பாண்டியன் எரியூட்டினார்.